தேனீக்கள் எடுத்து சேகரித்து கொடுத்த அசல் தேன் லயன் காஷ்மீர் ஹனி. அசல் தேன் அசந்தேன். நறுமணம் அதிகம், நற்பலன்களும் அதிகம். நக்ஷத்ரா விளக்கேற்றும் எண்ணெய். குருவினுடைய வார்த்தைகள் மந்திரத்திற்கு சமமானவை. மந்திரமுல் குரு வாக்கியம். அப்ப அந்த வாக்கியத்திற்கு, அவருடைய வார்த்தைகளுக்கு நாம் முக்கியத்துவம் அளிக்க வேண்டும். அப்படி அளிக்கவில்லை என்றால் அதனுடைய விளைவுகளையும் நாம் சந்திக்க தயாராக இருக்க வேண்டும். ராமதாசி என்பவருக்கு பொறுமை போய்விட்டது. காரணம் என்னவென்றால், அடுத்த நாள் இன்னொரு இடத்துல ஹனுமான் ஜெயந்திக்காக அவரை பாடுவதற்காக அழைத்திருந்தார். அவர் அங்க போய் பாடணும். இப்ப கிடைக்கிற மாதிரி 10-15 புகை வண்டிகள்லாம் கிடையாது. இப்பெல்லாம் ஒரே ஒரு ட்ரெயின் தான். அந்த ட்ரெயினை மிஸ் பண்ணிட்டா நம்ம போய் சேர வேண்டிய இடத்துக்கு போக முடியாது. அந்த புகை வண்டி தவறு விட்டு விட்டால் நம்ம என்ன செய்வோம்? அடுத்த நாள் போய் அது பாட முடியாவிட்டால் நமக்கு வல்ல வருமானம் போய்விடுமே. இப்படியாக அவருக்கு சிந்தனைகள் ஓடிக்கொண்டிருக்கிறது. பாபாவை பற்றி அவருக்கு நினைவே இல்லை. நாம் யாரிடம் இருக்கிறோம் என்ற உணர்வு கூட அவர்கிட்ட இல்லை. இது எப்படி இருக்குது என்றால், மகாலட்சுமியிடம் ஒருவரிடம் இருந்து கொண்டு காசு நமக்கு ஏதாவது கிடைக்குமா, நமக்கு வருமானம் கிடைக்குமான்னு ஒருத்தர் யோசிக்கிறான் பாருங்க. அந்த மாதிரி பாபா சொல் பேச்சை கேட்டு உணவருந்து விட்டு வந்திருந்தால் இப்படி பட்டினியால் தவித்திருக்க வேண்டாம். இன்று புகை வண்டி வருவதற்கு 3 மணி நேரம் தாமதமாகுமா? இது தெரியாமல் நான் அங்கேருந்து இங்கே வந்து, தெய்வம் ஒருவரிடம் கோபித்தால் குருமார்கள் தயவால் கருணையோடு அவரை மன்னித்து விடு, அவன் தெரியாமல் அந்த தவறை செய்து விட்டான், மன்னித்து விடுன்னு சொல்லி அந்த தெய்வத்தினுடைய கோபத்திற்கு ஆளாகாமல் குருமார்களால் காப்பாற்ற முடியும். ஆனால் இப்போ குருமார்களினுடைய வார்த்தைகளை நிறைய பேர் பொருட்படுத்துறது கிடையாது. அவங்க சொல்ற அறிவுரைகளாகட்டும், எச்சரிக்கைகளாகட்டும், அதையுமே ரொம்ப அலட்சியப்படுத்தியிருக்காங்க. அப்ப இந்த மாதிரியான யாருடைய வாழ்க்கையிலாவது பாபா சொன்ன விஷயத்தை தாண்டி அவங்க செஞ்சு அதனால ஏதாவது விளைவுகளை அவங்க சந்திச்ச மாதிரி ஏதாவது நிகழ்வுகள் இருக்காமா? தியானமூல் குரு மூர்த்தி, பூஜாமூல் குரு பதம், மந்திரமூல் குரு வாக்கியம், மோட்ச மூலம் குரு கிருபா. குருவினுடைய வார்த்தைகள் மந்திரத்திற்கு சமமானவை. மந்திரமூல் குரு வாக்கியம். அப்ப அந்த வாக்கியத்திற்கு, அவருடைய வார்த்தைகளுக்கு நாம் முக்கியத்துவம் அளிக்க வேண்டும். அப்படி அளிக்கவில்லை என்றால் அதனுடைய விளைவுகளையும் நாம் சந்திக்க தயாராக இருக்க வேண்டும். அந்த குருமாரனுடைய வார்த்தைகளை நிச்சயமாக நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதே மாதிரி நம்முடைய சத்குரு சாய்நாதருடைய வார்த்தைகளை ஏற்காத ஒருவருடைய நிலை என்ன அப்படிங்கிறத ஒரு சிறிய ஒரு அற்புதமான தாஸ்கனுவால் நமக்கு அளிக்கப்பட்ட ஒரு கதையின் மூலம் இந்த கருத்தை நாம் காண்போம். பாபாவை பார்ப்பதற்கு தினமுமே பக்தர்கள் வந்து கொண்டிருப்பார்கள். பல்வேறு இடங்களிலிருந்தும் வருகை தருவது உண்டு. நானா சாஹேப் சந்தோர்கர் ஒரு 3 பேரை அழைத்து கொண்டு ஒரு நாள் பாபாவை பார்ப்பதற்காக வந்தார். நானா சாஹேப் சந்தோர்கரை பற்றி நமக்கு தெரியும். ஒரு மிகப்பெரிய ஒரு அதிகாரியாக பொறுப்பில் இருக்கிறார். இன்னொருவர் ராமதாசி என்று சொல்லக்கூடிய ஆலயங்களில் பஜனை பாடல்களை பாடக்கூடியவர். ஆலய விழாக்களில் எல்லாம் அவர்களை அழைத்து பாடச் சொல்வார்கள், சன்மானம் தருவார்கள். காம்சாவுகர், நாசர்கர், இன்னும் 2 பேர். இப்படியாக ஒரு 3 பேரை அழைத்து கொண்டு நானா சாஹேப் பாபாவிடம் வந்தார். பாபாவினுடைய வருகைக்கு அன்று சற்று கால தாமதம் ஆகிவிட்டது. இதுவும் பாபாவினுடைய லீலைதான். அதை புரிந்து கொள்ளும் பக்குவம் பாபாவினுடைய பக்தர்களுக்கு இருக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் சோதனையை எதிர்கொள்ள வேண்டும். இப்ப இவர்கள் எல்லோரும் அமைதியாக பாபாவிற்காக உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். பாபா அன்று வருவதற்கு கால தாமதம் ஆகிவிட்டது. ராமதாசி என்பவருக்கு பொறுமை போய்விட்டது. காரணம் என்னவென்றால், அடுத்த நாள் இன்னொரு இடத்துல ஹனுமான் ஜெயந்திக்காக அவரை பாடுவதற்காக அழைத்திருந்தார்கள். அவர் அங்க போய் பாடணும். இப்ப கிடைக்கிற மாதிரி 10-15 புகை வண்டிகள்லாம் கிடையாது. அப்பெல்லாம் ஒரே ஒரு ட்ரெயின் தான். அந்த ட்ரெயினை மிஸ் பண்ணிட்டா நம்ம போய் சேர வேண்டிய இடத்துக்கு போக முடியாது. அந்த புகை வண்டி தவறு விட்டு விட்டால் நம்ம என்ன செய்வோம்? அடுத்த நாள் போய் அது பாட முடியாவிட்டால் நமக்கு வல்ல வருமானம் போய்விடுமே. இப்படியாக அவருக்கு சிந்தனைகள் ஓடிக்கொண்டிருக்கிறது. பாபாவை பற்றி அவருக்கு நினைவே இல்லை. சிறிது நேரம் கழித்து பாபா வந்தவுடன் எல்லோரும் அவரை சுற்றி கொண்டு நிறைய கேள்விகளை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். பாபாவும் பொறுமையாக நிறைய பேருக்கு பதில் சொல்லிக் கொண்டிருந்தார். அப்ப இவருக்கு மனதுக்குள் என்ன தோன்றுகிறது என்றால், நாம் செல்ல வேண்டிய இடத்திற்கு செல்லாமல் பைத்தியம் பிடித்தவரை போல இருக்கும் இவரிடம் உட்கார்ந்து கொண்டு நமக்கு என்ன லாபம்? நாளைக்கு அந்த ஹனுமான் ஜெயந்தி விழாவில் பாட்டு பாடாவிட்டால் நமக்கு வருமானம் போய்விடும். இவரிடம் உட்கார்ந்து கொண்டு நமக்கு என்ன கிடைக்க போகிறது? இந்த நானா சாஹேப் நல்ல வசதியானவர். அவருக்கு போய் எதுவும் பாட்டு பாடி சம்பாதிக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. போக்கு எப்படி போகுது பாருங்க. நாம் யாரிடம் இருக்கிறோம் என்ற உணர்வு கூட அவர்கிட்ட இல்லை. இது எப்படி இருக்குது என்றால், மகாலட்சுமியிடம் ஒருவரிடம் இருந்து கொண்டு காசு நமக்கு ஏதாவது கிடைக்குமா, நமக்கு வருமானம் கிடைக்குமான்னு ஒருத்தர் யோசிக்கிறான் பாருங்க. அந்த மாதிரி அந்த நானா சாஹேப் ஏன் இந்த மாதிரி எங்களை அழைத்து கொண்டு வந்து இந்த மாதிரி படாத பாடப்படுத்துகிறார் அப்படின்னு சொல்லிட்டு நானா சாஹேப் கிட்ட, நானா நாம் கிளம்பலாம், ஒரே ஒரு புகை வண்டி வருகிறது, மத்தியானம் வரும், விட்டுவிட்டால்
நமக்கு புகை வண்டி கிடைக்காது, மறுநாள் நான் அங்கு செல்ல வேண்டும் சொன்னப்ப நானா என்ன சொன்னாரா, பொறுமையாக இரு, பாபாவுடைய உத்தரவை ஏற்ற பின்னரே நாம் இங்கிருந்து செல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா அவருக்கு தெரியும், அவருக்கு அந்த பக்குவம் உண்டு. ஆனால் ராமதாஸுக்கு அந்த பக்குவம் இல்லை. அவர் என்ன சொன்னார், அவருடைய உத்தரவு கிடைக்காவிட்டால் அல்லது காலதாமதமாக கிடைத்தால், புகை வண்டி தவற விட்டு விட்டால் நான் என்ன செய்வேன் பிழைப்பிற்கு, உடனடியாக எனக்கு இனிமேலும் பொறுமை இல்லை சொல்லி இந்த 3 பேரோட வந்ததில் இன்னொருவரை கூட அழைத்து கொண்டு நீங்கள் வாருங்கள், நாம் சென்று புகை வண்டியை பிடித்து அந்த ஊருக்கு சென்று விடலாம், ஏனென்றால் எனக்கு வருமானம் போய்விடும், இவரை பார்த்து கொண்டிருப்பதால் எனக்கு என்ன லாபம் கிடைக்க போகிறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுவாரா, அவசரமாக ஒரு கூட வந்த இன்னொருவரை, அந்த 4 பேர்கள் இன்னொருவரை அழைத்து கொண்டு விட்டு நேரடியாக ஒரு வண்டி கட்டி கொண்டு புகை வண்டி நிலையத்திற்கு சென்று விடுவார்கள். நானா சாஹிப்பும் மற்றொருவரும், 4 பேர் வந்ததில் அந்த 2 பேர், நானா சாஹிப்பும் மற்றொருவரும் பாபாவினுடைய பாதங்களுக்கு அருகில் அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். சிறிது நேரம் கழித்து பாபா ஒரு புன்முறுவலோடு நானா சாஹிப்பை பார்க்கிறார். நானா, இந்த மனிதர்கள் எத்தகைய சுயநலம் மிக்கவர்கள் என்பதை பார்த்தாயா? அவருடைய பாபாவினுடைய ஒரு இயல்பான ஒரு அறிவுரை அது. அப்ப நானா சாஹிப்புக்கு நன்றாக புரிந்து விட்டது பாபா எதை பற்றி சொல்ல வருகிறார் என்று. ஒரு 4 பேராக சேர்ந்து வந்தீர்கள், நண்பர்களோடு சேர்ந்து செல்ல வேண்டும் என்ற எண்ணம் கூட அவர்களுக்கு தோன்றவில்லை. சிறிது நேரம் கழித்து புறப்படலாமே, நான் சொல்லுகிறேன் உணவருந்து விட்டு நிதானமாக செல்வாயாக. நானா சாஹிப்பிற்கு பாபாவுடைய சொல்ல வேதம். பாபா நிச்சயமாக தங்களுடைய சொல்லை நான் ஏற்கிறேன். சிறிது நேரத்தில் எல்லோருக்கும் பிரசாதம் பரிமாறப்பட்டது. நானா சாஹிப்பும் அவரோடு கூட வந்தவரும் நன்றாக உணவருந்து விட்டு நிதானமாக புகைவண்டி நிலையத்திற்கு செல்கிறார்கள். சென்ற பொழுது என்ன ஆச்சரியம், அங்கே புகைவண்டி நிலையத்தில் இந்த ராமதாசியும் அவரோடு கூட வந்தவரும் அங்கே அமர்ந்து கொண்டிருக்கிறார். இவர் அவரை பார்த்து நானா சாஹிப் கேட்கிறார், ஏன் ராமதாசி ஊருக்கு செல்லவில்லையா, ஏன் இங்கு அமர்ந்து கொண்டிருக்கிறீர்கள் கேட்டப்ப அவர் சொன்னாராம், நான் மிகப்பெரிய தவறு செய்து விட்டேன். பாபா சொல் பேச்சை கேட்டு உணவருந்து விட்டு வந்திருந்தால் இப்படி பட்டினியால் தவித்திருக்க வேண்டாம். இன்று புகை வண்டி வருவதற்கு 3 மணி நேரம் தாமதமாகுமா. இது தெரியாமல் நான் அங்கேருந்து இங்கே வந்து பிரசாதமும் சாப்பிடாமல் பட்டினியோடு இங்கு புலம்பிக் கொண்டிருக்கிறேன். நான் மிகப்பெரிய தவறை செய்து விட்டேன் என்றாராம். அப்பொழுது நானா சாஹிப் சிரித்து கொண்டே சொன்னாராம், பாபாவினுடைய செய்கைகள், அவருடைய அறிவுரைகள், இவை எல்லாவற்றையும் எவர் ஒருவர் கீழ்ப்படிந்து செய்கின்றாரோ அவருக்கு ஒரு குறையும் வாழ்க்கையில் இல்லை என்பதை இப்பொழுதாவது உணர்ந்து கொள்ளுங்கள். குருமார்கள் ஏதாவது ஒரு அறிவுரையோ எச்சரிக்கையோ விடுத்தால் அந்த எச்சரிக்கையை நாம் இருக்க பற்றி கொண்டு அதன்படி நாம் நடக்க வேண்டும். இல்லை என்றால் அதனுடைய விளைவுகள் மோசமாக இருக்கும். அன்று 3 மணி நேரம் கிட்டத்தட்ட பட்னியோடு இருந்து 3 மணி நேரம் தாமதமாக வந்த புகைவண்டி நிலையத்தில் ஏறி ராமதாசி அந்த அடுத்த ஊருக்கு சென்றிருக்கிறார். இதுதான் குருமார்களுடைய பேச்சை கேட்காமல் அலட்சியப்படுத்தினால் நாம் வாழ்க்கையில் மிகப்பெரிய விளைவுகளை சந்திக்க வேண்டும் என்பதற்கான ஒரு சிறிய ஒரு சான்று. தாஸ்கோந்த மகாராஜ் இந்த கதையை மிக அற்புதமாக விவரிக்கிறார். ஜெய் சாய்ராம். இவ்வளவு நாள் எங்களுக்கு அந்த ஒரு சந்தேகம் கூட இருந்துச்சுன்னே சொல்லலாம். மாதா பிதா குரு தெய்வம், தெய்வத்துக்கு முன்னாடியே குருவை சொல்லியிருக்காங்க. அப்ப நீங்க சொன்ன இந்த விஷயத்தை வச்சு பார்க்கும் பொழுது அந்த குரு சொல்ல தட்டுனா என்ன மாதிரியான விஷயங்களை எல்லாம் நம்ம வாழ்க்கையில சந்திக்க நேரிடும் அப்படிங்கிற விஷயத்த இதை உண்மையான ஒரு விஷயம். இது நம்முடைய தத்தாத்திரேயருடைய குரு சரித்திரத்திலும் இந்த வரிகள் இடம்பெறுகிறது. தெய்வம் ஒருவரிடம் கோபித்தால் குருமார்கள் தயவால் கருணையோடு அவரை மன்னித்து விடு, பாவம் அவன் தெரியாமல் அந்த தவறை செய்து விட்டான், மன்னித்து விடுன்னு சொல்லி அந்த தெய்வத்தினுடைய கோபத்திற்கு ஆளாகாமல் குருமார்களால் காப்பாற்ற முடியும். ஆனால் குருமார்கள் ஒருவரிடம் கோபித்தால் தெய்வத்தால் கூட அவர்களை காப்பாற்ற முடியாது. இந்த வாக்கியம் தத்தாத்திரேயருடைய குரு சரித்திரத்தில் வருகிறது. காரணம், தெய்வம் இறை நேசர்கள், இறை அவதாரங்கள் அப்படின்னு சொல்ல அந்த சித்தர்களை தெய்வமே அனுப்பி வைக்கிறது. பகவத்கீதையும் இந்த வார்த்தையை கிருஷ்ண பரமாத்மா சொல்கிறார். ஏராளமான நீரூற்றுகளை போன்று, பூமியிலிருந்து வெளிப்படும் ஏராளமான நீரூற்றுகளை போன்று இந்த பூமிக்கு நல்வழி காட்டக்கூடியவர்களை நான் அனுப்பி வைத்துக் கொண்டே இருப்பேன். அவர்கள் நல்வழிப்படுத்துவதற்காக மேற்கொண்ட முயற்சிகள் நடந்து கொண்டே இருக்கும். இதுவும் பகவத்கீதையில் சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லா வேதங்களிலும் இது சொல்லப்பட்டிருக்கிறது. இதுதான் இந்த மகான்களுடைய வார்த்தைகளை நாம் செவிசாய்க்க வேண்டும். சூக்ஷ்ம சரீரத்தில் இருந்தாலும் எப்பொழுதும் நாம் கண்கூடாக சில சமயங்களில் பார்க்கலாம். சில விஷயங்கள் நமக்கு இந்த மகான்கள் இந்த வேலையை செய்யாதே என்று சில தடங்கல்கள் வரும் பொழுது நாம் அதில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அம்மா, நம்முடைய ஒவ்வொரு நேர்காணல்லையுமே நீங்க மறக்காம இந்த வார்த்தைகளை சொல்லுவீங்க, வழிக்கு துணையாய் வருவார் பாபா அப்படின்னு சொல்லி. அப்ப இது எந்த விதத்துலமா நடக்கும்? எல்லா விதத்திலும் சாத்தியம்.
வழித்துணை பாபா அப்படிங்கிறதே பாபாவுடைய பேராக இருக்கிறது. காரணம், அப்பெல்லாம் ஒரு நம்முடைய தெருவு சாலைகளில் நடந்து செல்வோர்கள் நம் பத்திரமாக இருக்க வேண்டும் என்ற காரணத்தினால, வேறு எந்த காரணத்தினால் என்று நமக்கு தெரியாது, ஒரு சாலையினுடைய அந்த தெருமுக்கு என்று சொல்வார்களே, அந்த முனையிலும் ஒரு பிள்ளையார் கோவில், ஏதாவது ஒரு சிறிய ஒரு விக்கிரகம், தெய்வத்தினுடைய திருவுருவச் சிலை இருக்கும். இப்பொழுது பார்த்தீங்கன்னா பாபாவினுடைய திருவுருவச் சிலையும் அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. அடுத்த வினாடி நம்முடைய வாழ்க்கையில் என்ன நடக்கும் என்பதை தெரியாமலேயே நாம் கழித்து கொண்டிருக்கிறோம். அதனால்தான் நாம் நிம்மதியாக இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் என்னவெல்லாம் நடக்கும் என்று ஏற்கனவே தெரிந்துவிட்டால் நிம்மதியை தொலைத்து விடுவோம். ஆக அந்த நிம்மதியோடு இருக்க வேண்டும் என்ற காரணத்தால் தெய்வமும் இத்தகைய ஏற்பாடுகளை நமக்கு செய்து கொண்டிருக்கிறது. ஆக அப்படி இருக்கும் பொழுது அடுத்த வினாடி என்ன நடக்கும் என்பதை தெரியாமல் இருப்பதற்காக தெய்வமே அந்த ஆபத்திலிருந்து, ஒருவேளை அடுத்த வினாடி நமக்கு ஆபத்து ஏற்படுவதாக இருந்தால் அதிலிருந்து நம்மை காப்பாற்றுவதற்காக எச்சரிக்கையும் நமக்கு செய்கிறது. நிறைய விஷயங்கள் அப்படி நடந்திருக்கிறது. அந்த எச்சரிக்கையை மீறியவர்கள் துன்பத்தை அனுபவித்திருக்கிறார்கள். இதுவும் சாய் சச்சரித்திரத்தில் இதற்கு ஒரு பதிவாகவே ஆயிருக்கிறது. பாபாவை பார்க்க வந்த ஒரு ஆங்கிலேயர், பிரிட்டிஷ்காரர், அந்த பிரிட்டிஷ்காரர் என்ன சொல்லியிருக்கார், பாபாவை பார்க்க வந்துட்டு அவருடைய கையை தொட்டு, பிரிட்டிஷோடைய ஒரு கிறிஸ்தவர்களுடைய ஒரு தெய்வத்தை வணங்கும் குருமார்களுடைய வணங்கும் ஒரு பாங்கம், அவருடைய கைகளை தொட்டு முத்தமிடுவார்கள். அப்போ அது மாதிரி பாபாவை உடைய கையை தொட்டு முத்தமிட வேண்டும் என்று அவர் விரும்பி இருக்கிறார். பாபா அதற்கு சம்மதிக்கவில்லை. சிறிது நேரம் அங்கு அமர்ந்து விட்டு, எனக்கு முக்கியத்துவம் பாபா அளிக்கவில்லை, ஆகையால் நான் இந்த இடத்தை விட்டு செல்கிறேன் என்று சொல்லி கிளம்பினார். அப்பொழுது பாபா அவரை பார்த்து, இன்னும் சிறிது நேரம் கழித்து இங்கிருந்து புறப்படு, உடனடியாக செல்ல வேண்டாம் என்று சொல்வார். இவர் யார் என்னை சொல்வது? நான் ஒரு அதிகாரி, அரசாங்கத்தினுடைய மேலதிகாரி. இவர் யார் என்னை போக வேண்டாம் என்று சொல்வது? எனக்கு ஏகப்பட்ட பணிகள் காத்து கொண்டிருக்கின்றன. இங்கே இவரிடம் அமர்ந்திருக்க வேண்டிய அவசியம் எனக்கு என்ன? அந்த பிரிட்டிஷ்காரர் பாபாவினுடைய வாக்கை ஏற்காமல் தன்னுடைய குதிரையை எடுத்துக்கொண்டு ஷிரடியை தாண்டி செல்வதற்கு முற்படுகிறார். மிக வேகமாக சென்ற அவருடைய குதிரை வண்டி குடை சாய்ந்து ஷிரடியுடைய எல்லையை தாண்டும் பொழுதே அவர் கீழே விழுந்து பல மீட்டர் தூரத்திற்கு அந்த குதிரை அவரை இழுத்து சென்றது. உடலில் மிகப்பெரிய பலத்த காயங்களோடு இறுதியாக மருத்துவமனையில் அவர் அனுமதிக்கப்படுகிறார். அப்பொழுதுதான் அவருக்கு மற்றவர்கள் சொல்லுகிறார்கள், பாபா அவருடைய பக்தர்கள், நீங்கள் நினைப்பது போல் அவர் சாமானிய மனிதர் அல்ல, அவர் மிகப்பெரிய ஒரு சித்தர், குருமார். அவருடைய சொல்லை நீங்கள் ஏற்காமல் நீங்கள் வந்துவிட்டீர்கள், இதுதான் உங்களுடைய விளைவுன்னு சொல்லும் பொழுது மனதார பாபாவிடம் அவர் மன்னிப்பு வேண்டுகிறார். ஆக இந்த வழித்துணை என்று சொல்வது இதுதான். எங்கு சென்றாலும் நம் வீட்டில் குருமார்களுடைய ஒரு திருவுருவச் சிலையோ படங்களோ இருந்தால், நான் இந்த இடத்திற்கு செல்ல போகிறேன், நீங்களும் என்னுடன் பத்திரமாக என்னை அழைத்து சென்று திரும்ப பத்திரமாக விட்டு விடுங்கள். அல்லது நம்முடைய குழந்தைகள் எங்கேயாவது வெளியூர் செல்கிறார்கள், என்னுடைய குழந்தையோடு பத்திரமாக சென்று விட்டு திரும்ப என்னை கூட்டு விட்டு விடுங்கள். இது போன்று நாம் அவரிடம் கேட்க வேண்டும், நம்ம அவர்களிடம் சொல்ல வேண்டும். சொல்லும் பொழுது இந்த குழந்தைக்கு நம்முடைய ஒரு பாதுகாப்பு தேவைப்படுகிறது. இல்லாவிட்டாலும் அவர் இறைவன் அவருக்கு நன்றாக தெரியும். நம்முடைய ஈடுபாடு எவ்வளவு இருக்கிறது என்பதை அவர்கள் பார்ப்பார்கள். நம்முடைய ஈடுபாடு இருக்கிறதா என்பதை பார்க்க வேண்டும் அல்லவா? தெய்வம் நமக்கு செய்யும், நாம் எந்த முயற்சியும் எடுக்க வேண்டாம் என்பது அல்ல, நம்முடைய ஈடுபாடும் அதற்கு இருக்க வேண்டும். இறுதி சமயத்தில் தான் கோவிந்தா என்று தன்னுடைய கைகளை விட்டு அழைத்தாள். அதுவரை அவளுக்கு நாம் நம்மை காப்பாற்றிக் கொள்ள முடியும் என்ற நம்பிக்கையில் தன்னுடைய வஸ்திரத்தை இருக்க பற்றி கொண்டிருந்தாள். ஒரே ஒரு அந்த இறுதியான நிலைமை வரும் பொழுது இனியும் நம்மால் காப்பாற்றிக் கொள்ள முடியாது, நம்முடைய கணவர்களாலும் நம்மை காப்பாற்ற முடியாது, நம்முடைய இங்கு வீட்டிற்கும் மிகப்பெரிய ஒரு உத்தம புருஷர்கள் பீஷ்மர், விதுரர், அவராலும் நம்மை காப்பாற்ற முடியாது, மகாராஜாவாலும் நம்மை காப்பாற்ற முடியாது, கிருஷ்ணர் என்ற கோவிந்தரே நம்மை காப்பாற்ற முடியும் என்று சொல்லி தன்னுடைய கைகளை உதறி கோவிந்தா என்று 2 கைகளையும் மேலே தூக்கி கூப்பிய பொழுதுதான் கிருஷ்ணர் பரமாத்மா அவருக்கு ஆடைகளை அளித்து அவருடைய மானத்தை காப்பாற்றும். இறுதி வரை நாம் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறோம்? நாம் நம்மை காப்பாற்றிக் கொள்ள முடியும் என்று நினைத்துக்கொண்டு நாம் நம்மையே அந்த ஒரு எண்ணம் நம்முள் தோன்றுகிறது. நாம் நம்மை காப்பாற்றிக் கொள்ள முடியாது. வழித்துணையாக நமக்கு செல்லக்கூடிய நம்முடன் வரக்கூடிய குருமார்கள், ஒரு இறைவன் மட்டுமே நம்மை ஆபத்திலிருந்து காப்பாற்ற முடியும். அதனால்தான் எங்கு நாம் வாகனத்தில் சென்றாலும் சரி, எங்கு சென்றாலும் இறைவனுடைய நாமத்தை நாம் மனதால் நாம் உச்சரிக்க வேண்டும். இறைவனை நாம் வழித்துணைக்கு அழைக்க வேண்டும். இறைவனுடைய சிந்தனையோடு நாம் செல்ல வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது ஏதாவது செல்லுகின்ற பாதையில் ஏதாவது ஆபத்து ஏற்படுமானால்
அதை தடுத்து நிறுத்தி காப்பாற்றி நிறைய முறை அந்த அனுபவம் எனக்கு நிகழ்ந்திருக்கிறது. திருப்பி அனுப்பி விடுவார். சுற்றி சுற்றி நான் போக வேண்டிய இடத்திற்கு செல்லாமல் ஏதோ ஒரு இடத்துல சுற்றி சுற்றி வந்து கொண்டிருப்பேன். ஏன் இவ்வாறு ஏற்படுகிறது என்று யோசிக்கும் பொழுது, சரி ஏதோ ஒரு காரணத்திற்காக சுவாமி இப்படி சொல்கிறார் சொல்லி திரும்பி வந்து விடுவேன். ஆக இதுதான் குருமார்கள் நமக்கு சில நேரங்களில் அளிக்கக்கூடிய சமிக்ஞை என்று சொல்வார்கள், எச்சரிக்கை. அந்த எச்சரிக்கையை நாம் உணர்ந்து கொண்டால் நாம் நம்ம ஆபத்திலிருந்து காப்பாற்றப்பட்டு பாதுகாப்பான ஒரு கவசத்திற்குள், குருமார்கள் என்ற ஒரு பாதுகாப்பான ஒரு கவசத்திற்குள் நாம் இருக்க முடியும். ஜெய் சாய்ராம். தேனீக்கள் எடுத்து சேகரித்து கொடுத்த அசல் தேன் லயன் காஷ்மீர் ஹனி. அசல் தேன் அசந்தேன். நறுமணம் அதிகம், நற்பலன்களும் அதிகம். நக்ஷத்ரா விளக்கேற்றும் எண்ணெய்.